ஹே காய்ஸ், போன வீடியோவில் நம்ம ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த இந்த எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஸ்பேஸ் டைம்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ரேடியஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஃபோக்கஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இந்த ஸ்பேஸ் டைம் கான்செப்டை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. சில பேர் கோவப்பட்டாங்க, சில பேருக்கு புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிந்தனையை வச்சிருந்த ஒரு ஆள் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இப்படிப்பட்ட ஸ்பேஸ் டைம்ன்ற கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓகே, முதல்ல டைமென்ஷன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைமென்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிணாமம்னு சொல்லலாம். பரிணாமம் இல்லை, பரிமாணம். ஓகே, இப்போது நான் இந்த கை இருக்கு வச்சுக்கோங்க. இந்த கையில் ஒரு டாட் ஒன்று வைக்கிறேன். இந்த டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு ஒன்று இல்லை, லென்த்துன்னு ஒன்று இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 1 டைமென்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த டாட்டை என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிளாக மாற்றுறேன். இப்போ இந்த டாட்டை வந்து நான் ஒரு பின்னாடி நான் உங்களுக்கு கிராஃபிக்ஸில் தரேன், ஓகேவா? இப்போ இந்த டாட்டை என்ன பண்ண போகிறேன், ஒரு சர்க்கிளாக மாற்றுறேன். இப்போ இந்த சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்துன்னு ஒன்று இருக்குது, ஒரு ரேடியஸ்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ 5 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு ரேடியஸ் போட்டேன்னா 5 சென்டிமீட்டருக்கு சுற்றுப்பரப்புள்ள ஒரு சர்க்கிளாக அது மாறும். ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கு இது 2Dயில் இருக்கிறதுனால ஹைட்டுனே ஒன்று இல்லை, கரெக்டாக? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம 2D கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்போம், கரெக்டாக? இந்த 2D கார்ட்டூன்ஸ்லாம் உங்களுக்கு ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா அது 2Dயில் இருக்குது. அது எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். வரைகிறதும் பார்த்தீங்கன்னா 2Dயில் தான் இருக்கும். எப்போ அது 3Dயாக மாறுதுன்னா, ஒருத்தர் நம்ம வீடியோ எடுக்கும் போது அது 3D ப்ரொஜெக்ஷன் நம்ம காட்டுது. ஸோ அந்த மாதிரி தான் 3Dனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கையை எடுத்துக்கலாங்களேன். இந்த கைக்கு வந்து ஹைட்டுன்னு ஒன்று இருக்குது, லென்த்துன்னு ஒன்று இருக்குது, பிரெத்துன்னு ஒன்று இருக்குது. புரியுதா பாருங்க? ஹைட்டுன்னு ஒன்று இருக்குது, லென்த்துன்னு ஒன்று இருக்குது, பிரெத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் தான் இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தை நம்ம எப்படி கூப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் வேர்ல்டுன்னு கூப்பிட்றோம். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே அதுக்கு ஹைட்டுன்னு ஒன்று இருக்கும், லென்த்துன்னு ஒன்று இருக்கும், பிரெத்துன்னு ஒன்று இருக்கும். இப்போது வேற ஒரு கிரகத்தில் வேற ஒரு மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து ஹைட்டுன்னு ஒன்று கிடையாது. அவங்க வந்து 2Dயில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அவங்க 2nd டைமென்ஷனில் இருக்காங்க, நம்ம 3rd டைமென்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓகே நான் கிராஃபிக் தரேன். இந்த கிராஃபிக்கில் 2 டைமென்ஷனில் நான் ஒருத்தனை வரைஞ்சி அவனை குத்துறேன். நான் எங்கேருந்து குத்துறேன்னா மேலேருந்து குத்துறேன். இப்போது அந்த 2 டைமென்ஷனில் இருக்கவனுக்கு ஹைட்டுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது, கரெக்டாக? அவனுக்கு ஹைட்னா என்னன்னே தெரியாது. ஸோ இப்போ நான் மேலேருந்து அவனை குத்துனேன்னா அவன் அந்த வலியை அவனால் உணர முடியும். ஆனால் அந்த ஹைட்டுனே அவனுக்கு இல்லாததுனால அந்த ஹைட் எங்கேருந்து வருதுன்னே அவனுக்கு ஹைட்டுன்ற விஷயம் இருந்தால் தானே நம்ம மேலே பார்க்குறோம். ஏன்னா நமக்கு ஹைட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்மளால் மேலே பார்க்க முடியுது. ஆனால் அந்த 2 டைமென்ஷனில் இருக்கவங்களால ஹைட்டுன்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு இல்லை. ஸோ அதுதான் 2nd டைமென்ஷனில் இருக்கவங்கள 3rd டைமென்ஷனால் மீட் பண்ண முடியாது, 3rd டைமென்ஷனில் இருக்கவங்கள 4th டைமென்ஷனால் மீட்டே பண்ண முடியாது. 4th டைமென்ஷன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு 1st டைமென்ஷனா என்ன, 2nd டைமென்ஷன் என்ன, 3rd டைமென்ஷனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த உலகம் எந்த டைமென்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3rd டைமென்ஷனில் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா 3 பரிணாமங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம 3D வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஐசக் நியூட்டன்லாம் கூட இதுதான் சொன்னார். பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சிந்தனையை பாருங்களேன், எவ்வளோ அற்புதமான சிந்தனை வச்சுருக்கக்கூடிய மனிதர் இவர் என்ன யோசிக்கிறேன்னா, ஃபார் சேஞ்சுக்கு 4 டைமென்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு. 4 டைமென்ஷனா அப்படின்னா என்ன? வாங்க நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ட்டே கேட்போம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுங்கள், இந்த 4வது டைமென்ஷனா என்ன? 4வது டைமென்ஷனா என்னன்னா, உலகத்தில் ஸ்பேஸுக்கு மட்டும் 4 டைமென்ஷன் இருக்குன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. எப்படி 4 டைமென்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஸ்பேஸ் உருவாகும் போதே டைமும் உருவாயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஸ்பேஸும் டைமும் ஒன்று சேர்ந்து பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஃபேப்ரிக் கிளாத் மாதிரி, அதாவது ஒரு மீன் வலை மாதிரி பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு. இந்த பின்னி பிணைஞ்சிட்டு இருக்க இந்த ஃபேப்ரிக் கிளாத் ஸ்பேஸை தான் அவர் 4 டைமென்ஷன் சொல்கிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி 2வது டைமென்ஷனில் இருக்கவங்களால 3வது டைமென்ஷனை பார்க்க முடியாதோ, அதே மாதிரி இப்போ நம்ம 3வது டைமென்ஷனில் இருக்கோம். நமக்கு ஸ்பேஸ்ன்றது ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், பட் அங்கே 4வது டைமென்ஷன் இருக்குது. அந்த 4வது டைமென்ஷன் தான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. யாருக்குமே ஒன்றும் புரியல, ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், மீன் வலை. ஓகே, இது கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இந்த பின்னாடி ஓட்டுற வீடியோவை பாருங்களேன். இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய துணியை ஒருத்தர் வச்சிருக்காரா, இந்த துணி தான் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பேஸ் டைம்னு சொல்கிறாரு. இந்த துணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஒரு மீன் வலை மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கா? ஸோ ஸ்பேஸும் டைமும் ஒன்று சேர்ந்து இந்த துணி மாதிரி இருக்குது. இப்போ நடுவில் ஒன்று போடுறாரு பார்த்தீங்களா, இதுதான் சன்.
இந்த சன் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பள்ளத்தை உருவாக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பள்ளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்க சன்னில் இப்போ பார்த்தீங்களா அவர் ஏதோ உருட்டி விடுறாரு, இதெல்லாம் தான் எர்த். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கர்வேச்சர், அது வந்து ஒரு துணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஸ்பேஸு. ஏன்னா ஸ்பேஸும் டைமும் ஒன்று சேர்ந்து 4 டைமென்ஷனில் ஸ்பேஸ் டைம்னு ஒரு புது கான்செப்டை சொல்கிறாரு. இந்த சன் அப்படின்றதோட மாஸ்னால இந்த ஸ்பேஸ் டைம் வளையுது. இந்த வளையிற பள்ளத்தில் தான் எர்த்து மூணெல்லாம் உருண்டுட்டு இருக்கே தவிர கிராவிட்டி அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சிந்தனை வந்து ரொம்ப புதுசான ஒரு சிந்தனை, பார்த்தீங்களா இல்லையா? ஐசக் நியூட்டன் வந்து இந்த கிராவிட்டி அப்படின்றது ஃபோர்ஸ்னு சொன்னார். இந்த கிராவிட்டியோட லாஸை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐசக் நியூட்டனோட கிராவிட்டி லா வச்சு தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இவ்வளோ கண்டுபிடிச்ச பிறகு ஒருத்தன் வந்து இந்த ஸ்பேஸ் அப்படின்றது 4 டைமென்ஷன், இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் உருண்டுட்டு இருக்கக்கூடியது தான் நம்ம எர்த்து, இந்த எர்த்தோட பள்ளத்தில் உருண்டுட்டு இருக்கக்கூடியது தான் அந்த 3 இதெல்லாம் சொன்னால் யாரும் நம்புவாங்களா? யாருமே நம்பலை. பட் இது எல்லாமே ப்ரூவ் ஆச்சு. ஓகே, இது எப்படி ப்ரூவ் ஆச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம். நான் திரும்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் டைமும் ஒன்று சேர்ந்து ஒரு 4 டைமென்ஷனை உருவாக்கியிருக்கு. அதுதான் ஸ்பேஸ் டைம் அப்படின்றது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு சன் ஒரு அதிகமாக மாசு இருக்க இடத்த வந்து அந்த ஸ்பேஸ் கர்வேச்சரில் வச்சிங்கன்னா அது ஒரு பள்ளத்தை உருவாக்குது. அந்த பள்ளத்தில் உருண்டு இருக்கக்கூடியது தான் இந்த பிளானட்ஸ். ஸோ எர்த்து வந்து ஏதோ சன் ஏதோ இன்விசிபிள் கிராவிட்டியை வச்சுலாம் வந்து எர்த்தை பிடிக்கல, எர்த்து ஏதோ ஒரு பெரிய கிராவிட்டி வச்சுலாம் மூணை பிடிக்கல. ஜஸ்ட் என்ன அந்த ஒரு பள்ளத்தை உருவாக்குது, அந்த பள்ளத்தில் உருண்டுட்டு இருக்கக்கூடியது தான் நம்ம பிளானட்ஸ் அப்படின்றத ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப புதுமையான கருத்து இல்லை? ஓகே, இந்த கருத்து எப்படி ப்ரூவ் ஆச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஸ்பேஸ் டைம்னா என்ன அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் நல்லா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், தயவுசெய்து என்னோடய வீடியோலாம் அந்த ரெகுலராக பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படிப்படியாக அதை பார்த்தா தான் புரியும். ஏன்னா ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்த்தா அது டெஃபினட்டாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் பலருக்கும் இது புரியாது. ஏன் புரியாதுன்னா அது அவங்கக்கிட்ட அந்த விருப்பம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ வரைக்கும் இதை பார்த்துருக்கீங்கனாலே அது பெரிய விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஏன்னா முதல்ல பார்க்குற பாதி பேர், ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 5 பேர் தான் இந்த வீடியோவுக்கு வருவீங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஸோ டெஃபினட்டாக தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உங்களுக்கு நான் புரிய வச்சிடுறேன். அது வரைக்கும் மித்துன் சைனிங் ஆஃப். பபாய்.